இன்னைக்கு யாரும் மூஞ்சில முழிச்சேன்னு தெரியல. இன்னைக்கு நமக்கு சரியான வேட்டை தான். உள்ள கபுரம் வாயில ஒன்ன கபுரம் கொண்டு போய் சிக்கன் 65 போடுறான். டேய் மச்சான், நான் உள்ள போறேன், யாராச்சும் வந்தாங்கன்னா சத்தம் போடு, சரியா? இது என்னடா இது, நம்மள பாத்துக்கிட்டு ஏதோ போஸ் எல்லாம் கொடுக்குது. ஜாக்கி சானோட தங்கச்சியா இருக்குமோ? யாரா இருந்தா எனக்கு என்ன கவலை. உள்ள தபுற போய் புடிச்சு தூக்கிட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கேன். டேய் மச்சான், இது பிராய்லர் கோழியா நாட்டு கோழியாடா? ஏன்டா கேக்குறேன்? ஆனா 7:30 எம்ம வந்தம் பக்கத்துல வந்து உட்காருதே. அடியே இருடி, இப்ப எதுக்குடி என் மேல கை வைக்கிற? அப்படி என்ன தப்பு பண்ண? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன்னு சொல்லிட்டு அடி. சும்மா சும்மா தூக்கி போட்டு அடிக்கிறக்கார எங்க அம்மா என்னை பெத்து விட்டுருக்காங்க. என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. என்னன்னு உங்ககிட்ட சொல்லணுமா? ஏன் உனக்கு தெரியாதா? தெரியாம தானே கேக்குறேன், ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லு. ஏய் மேல கை நீட்டாத, ஒழுங்கு மரியாதை. ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லு. யார் அந்த மாலா? தெரியாது. கமலா? தெரியாது. பூஜா? தெரியாது. விமலா? தெரியாது. யாரு என்னன்னு தெரியாம தான் உங்களுக்கு பூரா ஹாய்னு மெசேஜ் அனுப்பி வச்சிருக்கியா? நான் அனுப்பல. அப்போ நீ எதுவும் பண்ணல? நான் எதுவும் பண்ணல. சரி சரி, சும்மாதான் வந்து உன்னை நான் செக் பண்ணி பார்த்தேன், கரெக்டா அடிக்கானு. போயிட்டு வரேன். கொஞ்ச நேரத்துல ஈரக்கொலையெல்லாம் கிடுகிடுன்னு நடுங்கி போயிருச்சு. கடவுளே, எப்படியோ இன்னைக்கு இவள் இருந்து என்னை காப்பாத்திட்டடா. என்னடா அண்ணன் பண்ணலாம் சாப்பிட்ற? போடா பண்ண சாப்பிட்ற, மூஞ்ச பாரு. நான் தான் சாப்பிடணும். தம்பி இந்த பண்ணு கட்டியே சாப்பிடும். நைனா, லைப்ரரியில் எல்லா புக்கும் இருக்கும், ஆனால் ஒரு புக்கு மட்டும் இருக்காது. என்ன புக்குன்னு தெரியுமா? தெரியலையாப்பா. அடியே உனக்கு தெரியுமா? எனக்கா தெரியலங்க, அவன்கிட்ட கேளுங்க. என்ன புக்குப்பா? புக்கு நைனா. சார், நீங்கள் பூனையா பிறந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை ஏன் மேடம் கேட்குறீங்க? ரொம்ப கஷ்டம் மேடம். என்ன சார் சொல்கிறீங்க? புரியலையே, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள். சொல்கிறேன் மேடம். நாங்கள் பாட்டுக்கும் தெருவில் விளாண்டுட்டு இருப்போம். உங்களை மாரி 4 பேர் திடீர்னு கும்பலாக வந்ததும் பயத்தில் தெரியாமல் குறுக்க ஓடிடுவோம். அப்போ சொல்லுவாங்க மேடம் ஒரு வார்த்தை, போராம்பர் அபசகனம் பிடிச்சவன், இவனை பார்த்துட்டு போனால் ஒரு வேலையும் விளங்காதுன்னு திட்டுவாங்க மேடம். நாங்கள் என்ன மேடம் பண்ணுறது? எங்களை வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சு கொஞ்சம் கொள்ள மட்டும் அபசகனமாக தெரியல எங்களுக்கு. ஆனால் பயத்தில் தெரியாதனமாக குறுக்க ஓடினா மட்டும் உங்களுக்கு அபசகனமாக தெரியுதுல்ல? ஏன் மேடம் இப்படி கஷ்டப்படுத்துறீங்க எங்களைய? என்ன அன்பா, எல்லா ஊர்லயும் தரையில தான் யோகா பண்ணுவாங்க. உங்க ஊர்ல மட்டும் மரத்தை மேங்க யோகா பண்றோம். அதுவும் மாப்பிள அதே அவனால கட்டிங் கண்ணாயிரும். கட்டிங் அடிச்சு கம்முன்னு இருப்பான். கட்டிங் மேல போச்சுன்னா கண்டபடி இப்படிதான் பண்ணுவான். ஒரு கோளாறு பிடிச்சோண்டா விட்டுறா. என்ன கட்டிங்க எந்த காட்டு காட்டுறான், பயங்கரமான ஆள் இருப்பான். டேய் டேய் நில்லு. எங்கடா கிளம்பிட்ட? ஃப்ரெண்ட பாத்துட்டு விளாண்டு கிளம்புறமா. ஃப்ரெண்டா பார்க்க போறியா? எந்த ஃப்ரெண்ட? பாய் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா? பாய் ஃப்ரெண்டு தாமா. பாய் ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு எதுக்குடா இப்படி பகுமானமா கிளம்பி போற? அது ஒண்ணு இல்லாமா, அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதுதான் ஒரு இடத்துல போய் பார்த்துட்டு வந்துடலான்னு. போய் பார்த்து என்ன பண்ண போற? ஒண்ணு இல்ல, கொஞ்ச நேரம் பேசிட்டு வரலான்னு. என்ன பேச போற? ஏதாவது பேசுவேமா? ஏதாவது பேச போறியா? அப்படி என்ன பேச போற? யோ போறதுக்குள்ளே ஆனா 7:30 எம்ம வந்தம் பக்கத்துல வந்து உட்காருதே. அடியே இருடி, இப்ப எதுக்குடி என் மேல கை வைக்கிற? அப்படி என்ன தப்பு பண்ண? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன் ஏது பண்ணேன்னு சொல்லிட்டு அடி. சும்மா சும்மா தூக்கி போட்டு அடிக்கிறக்கார எங்க அம்மா என்னை பெத்து விட்டுருக்காங்க. என்னன்னு ஃபர்ஸ்ட் சொல்லு. என்னன்னு உங்ககிட்ட சொல்லணுமா? ஏன் உனக்கு தெரியாதா? தெரியாம தானே கேக்குறேன், ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லு. ஏய் மேல கை நீட்டாத, ஒழுங்கு மரியாதை. ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லு. யார் அந்த மாலா? தெரியாது. கமலா? தெரியாது. பூஜா? தெரியாது. விமலா? தெரியாது. யாரு என்னன்னு தெரியாம தான் உங்களுக்கு பூரா ஹாய்னு மெசேஜ் அனுப்பி வச்சிருக்கியா? நான் அனுப்பல. அப்போ நீ எதுவும் பண்ணல? நான் எதுவும் பண்ணல. சரி சரி, சும்மாதான் வந்து உன்னை நான் செக் பண்ணி பார்த்தேன், கரெக்டா அடிக்கானு. போயிட்டு வரேன். கொஞ்ச நேரத்துல ஈரக்கொலையெல்லாம் கிடுகிடுன்னு நடுங்கி போயிருச்சு. கடவுளே, எப்படியோ இன்னைக்கு இவள் இருந்து என்னை காப்பாத்திட்டடா. என்னடா பண்ற? என் ஃப்ரெண்டு சொன்னா, இப்படி நாக்க தொங்க போட்டு 40 ரவுண்ட் அடிச்சோம்னா நாய்களுக்கு நான் ஸ்டாப் பவர் வருமா? 16 19. டே இவன் ஃப்ரெண்ட்ஷிப்ப கட் பண்ணிடுவான்டா. ஏன்டா சும்மா இருந்தாலே நம்மள ஸ்டோன்ஸ் எடுத்து அடிக்கிறானுங்க. இப்படி சூனியம் பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருந்தோம்னா செம்மையா வெறுத்துருவானுங்கடா. பவர் வருது, பவர் வருது. 30 32. டே இதுல தப்பு தப்பா வேற என்றான்டா. ஏன்டா
என் கூடயே தானே இருந்த நீயே. என்ன ஏதோ நான் சிங்க்ல டான்ஸ் ஆடி நாடு ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிட்டியா? அதுவும் என்ன பாட்டு? இச்சு 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 கோடு வச்சு 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 கோடா. என்னடா கொடுக்கணும் உனக்கு? என்ன கொடுக்கணும்? ஆமா தம்பி, பெரிய இவரு சுத்த பிடிச்சிட்டு தான் உட்காருவாரு. முதல்ல போய் நீ குளிடா. இவன் முடிச்ச வருஷ கணக்கில் ஆகுது, இவன் நம்மளே சுத்தப்படுத்த வந்துட்டான். சரி சரி, கோவப்படாத. அந்த கம்பெடுத்தா இரு இரு எடுத்து தாரேன். பெரிய தேசிங்க ராஜா வாளோட உட்காந்து மாதிரி குச்சியோட தான் உட்காந்து பெரியப்பம். தம்பிக்கு இந்த குச்சியை வச்சுதான் என்னைய கண்ட்ரோல் பண்ணாதாங்க நினப்பு. ஆமா, பெரிய மந்திர கோல் பாரு. இந்த அவன் குச்சி இப்படி இந்த குச்சியை வச்சு உன்னை எவ்வளோத்தான் சரி வருவேன். அதே எடுக்கணுமா? எடுத்தாரேன். தமாத்தோண்டு இருந்துக்கிட்டு என்ன வரத்தை வாராங்க. ஒரு நாள் உனக்கு இருக்குடி. இதா புரி. வர வர வாழ்க்கையே ரொம்ப போரடிக்கிறது. இப்படியே இருக்கிறதுக்கு பதிலாக பேசாம வேலைக்கு போயிடுவோமா? வேலைக்கு போய் சம்பாதிச்சு அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணிடுவோம். அதெல்லாம் சரிதான். முதல்ல உன்னை யாரு வேலைக்கு கூப்பிடுவா? அப்புறம் உனக்கு யாரு பொண்ணு கொடுக்க பெருடியா நிக்கிறா? நல்ல வேலை, அவசரப்பட்டு தப்பான முடிவு எடுக்க பார்த்தேன்.